உங்களுக்கு பெருமானாரிடமிருந்து ஏதாவது ஒரு செய்தி கிடைத்தால், ஒரே ஒரு செய்தி, அந்த செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா, நமக்கும் ரசூலுல்லாஹுவுக்கும் இடையில அந்த செய்திக்கு சனது என்கிற சங்கிலி தொடர் உண்டு. நாயகம் சுரைக்காயை விரும்பி சாப்பிட்டார்கள் என்று நீங்கள் படித்தால், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுரைக்காய் சாப்பிட்ட இந்த விஷயத்திற்கும் ரசூலுல்லாவுக்கும் நமக்கும் இடையிலே எத்தனை பேர் இந்த செய்தியை கொண்டு வந்தார்கள் என்கிற வரலாறு பதிவாக இருக்கிறது. அதிசயம் என்ன தெரியுமா? உலகத்தில் இந்த தனி மனிதரான காருண்ய நபியின் வாழ்வை பேசுகிற அறிவிப்பாளர்கள் 1,00,000 பேருக்கு மேல். 1,00,000 பேருக்கு மேல். இன்னைக்கு நீங்க உலகத்துல எந்த தலைவர் எடுத்தாலும் அவரை பத்தி வரலாறு பேசுறவங்க, அவரை பத்தி செய்தி சொல்றவங்க 10 பேர் இருப்பாங்க, 20 பேர் இருப்பாங்க. 1,00,000 அறிவிப்பாளர்கள், ருவாத்துகள் என்று சொல்வார்கள். அந்த 1,00,000 பேரின் வரலாறு பதிவாக இருக்கிறது. உலகத்தின் பேரதிசயம் என்ன தெரியுமா? பெருமானாரின் வரலாற்றின் அதிசயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயால் மொழிந்த, செயலால் செய்த, அவர்கள் அமைதியாய் அங்கீகரித்த இந்த செயல்களை எல்லாம் தொகுத்திருக்கிற சஹீஹுல் புகாரி. உலகத்தில் ஒரு நூலுக்கு ஒரு விரிவுரை இருக்கும், 2 விரிவுரை இருக்கும். சமயங்களில் நம்முடைய பாட புத்தகங்களுக்கு கோனார்களும் கைடுகளும் 10ஓ 20ஓ இருக்கும். அதற்கு மேல் காண வாய்ப்பில்லை. சஹீஹுல் புகாரி என்கிற நபிமொழி கிரந்தத்திற்கு மாத்திரம் 500க்கும் மேற்பட்ட விரிவுரைகள். எல்லாமே ஒரு பாகத்தில் அல்ல, பல பாகங்களில். உலகத்தில் எந்த ஒரு தனி மனிதருடைய சொல்லுக்கும் விரிவுரை 500 வரலாற்றாசிரியர்களால், 500 ஹதீஸ் கலை வல்லுநர்களால் விரிவுரைகள் எழுதப்பட்ட ஒரே ஒரு உலகத்தின் வரலாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு மட்டும்தான். சஹாபாக்கள் காலத்திலிருந்து இந்த உம்மத்திற்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, எப்படியாவது பெருமானாரின் வரலாற்றை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். சஹாபாக்களின் காலத்திலே வாழ்ந்த எல்லா வீடுகளின் குழந்தைகளுக்கும் ரசூலுல்லாஹுவினுடைய வரலாறு தெரியும். ஏன்னா உலகத்தில் இந்த வரலாறு போல் எந்த வரலாறும் இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய ஒட்டகத்திற்கு வரலாறு பதிவாக இருக்கிறது. அவர்கள் சில நேரங்களில் அமர்ந்து பயணித்த கழுதை அல்லது கோவேரி கழுதை, அதனுடைய வரலாறு எல்லாம் பதிவாக இருக்கிறது. சுபுலுல் ஹுதா வர் ரஷாத் ஃபீ சீரத்தி கைரில் இபாத் என்ற ஒரு நூல், இது எனக்கு பின்னாலே இருக்கிற நூல். இந்த சுபுலுல் ஹுதா வர் ரஷாதினுடைய ஆசிரியர் எந்த அளவுக்கு வரலாற்றை எழுதுகிறார் தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மடியிலே பரக்கத்திற்காக பிறந்த குழந்தையை கொண்டு வந்து மடியிலே வைத்து துவா வாங்கி கொண்டு செல்வார்கள். அவ்வாறு மடியிலே வைத்த குழந்தைகள் சுமார் 51 குழந்தைகள்.